ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அச்சு அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நான் காராமணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது நான் நேற்று நைட்டே 1/4 கிலோ காராமணி இந்த மாதிரி ஊற வச்சு முளை கட்டி எடுத்துன்னுக்கிறேன். இது கூடவே 3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பட்டை 2 பீஸு, 2லேருந்து 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு அது கூடவே எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இது இஞ்சி, பூண்டு, அது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, திருவி வச்சுக்கிற இந்த தேங்காயும் அதுலேயே ஆட் பண்ணிக்கின்னு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ இது சூடு ஆறின பிறகு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கின்னு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. இப்போது ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. இது நல்லா வதங்கின பிறகு இப்போ எடுத்து வச்சுக்கிற காராமணி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். இது வதங்கின பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது காரத்துக்கு தேவையான 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சம் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்சியில் கொஞ்சம் தண்ணி அலசி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பார்த்துக்கின்னு இது கூடவே நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல, அதுவும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது குக்கரை 2 விசில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது குழம்பு. இப்போ இந்த குழம்பு வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சாப்பிட்லாம். இப்போ நான் ரைஸ் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் ரைஸ் கூட தான் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.